கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையேயான 2 வருட வித்தியாசம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மொத்த தொகைக்கான ஃபார்முலா மொத்த தொகை P of 1 plus R by 100 the whole power n. இதில் P வந்து அசல், R வந்து வட்டி வீதம், ஆண்டு வட்டி வீதம், n வந்து ஆண்டுகள். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மொத்த தொகைக்கான ஃபார்முலா தெரியும். இதிலிருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகை மைனஸ் அசல். ஸோ P of 1 plus R by 100 the whole power n minus P. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஃபுல் இது தெரிஞ்சுட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கிறோம். P of 1 plus R by 100 the whole power n minus P. மேலே உள்ள டைம் அப்படியே கீழே எழுதிட்டோம். திரும்ப மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா I is equal to PNR by 100. இதில் வந்து n is equal to 2. நம்ம 2 வருஷத்துக்காண்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n is equal to 2 பிரதியிடுறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் is equal to P of 1 plus R by 100 the whole square minus P minus P to R by 100. n இருக்க இடத்துல 2 போட்டுறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல 1 plus R by 100 the whole square என்ன வடிவத்தில் இருக்குன்னா A plus B the whole square வடிவத்தில் இருக்குது. நமக்கு A plus B the whole squareக்கு ஃபார்முலா தெரியும். A plus B the whole square is equal to A square plus B square plus 2AB. இதில் A வந்து 1, B வந்து R by 100. A square is equal to 1 square is equal to 1. நான் எப்போவுமே மேக்ஸாக சின்ன ஸ்டெப்பாக தான் பண்ணுவேன். ஏன்னா சின்ன ஸ்டெப்பாக பண்ணோம்னா தப்பே வராது. P square is equal to R square divided by 100 square. 2AB is equal to 2 cross 1 cross R by 100 is equal to 2R by 100. So 1 plus R square by 100 square plus 2R by 100. இதுதான் இதோட விரிவாக்கம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P of 1 plus R by 100 the whole square is equal to P of 1 plus R square by 100 square plus 2R by 100. ஸோ நம்ம ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் is equal to P of 1 plus R square by 100 square plus 2R by 100 minus P minus P to R by 100. இங்கே இருக்க Pயை உள்ளே இருக்க 3 டேர்ம்லையும் பெருக்கிறோம். P plus is equal to P plus PR square by 100 square plus P to R by 100 plus P to R by 100 minus P minus P to R by 100. ஸோ வெட்டு கொடுத்தோம்னா பியும் கேன்சல் ஆயிரும். P to R by 100 P to R by 100 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக PR ஸ்கோர் by 100 ஸ்கோர் மட்டும் இருக்கும். இதான் வந்து நமக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ அதை டிரைவ் பண்ணதை நம்ம இப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம டிரைவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒருவேளை எக்ஸாமில் ஷார்ட்கட் மறந்தால் கூட நம்ம இந்த இது ஞாபகம் இருந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த டெரிவேஷனை நம்ம ஃபஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணி கூட சம்ம பண்ணிக்கலாம். இப்போ அகாடமியில் படிக்கிறவங்களுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் கிளாஸில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்க வந்து ஹெல்ப் பண்ண வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நோட்ஸில் வாங்கி படித்தப்போ ரயில்வே மேக்ஸ்லாம் பார்த்தேன். அதில் ஷார்ட்கட் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அப்புறம் தான் ஷார்ட்கட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம சென்டரில் வந்து இது மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஷார்ட்கட் ஃபார்முலா மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம டெரிவேஷனையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? இப்போ சம் வந்து ரூபாய் 5000க்கு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5000. ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 8% ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதே சம் தான். ஸோ வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். P of R square by 100 square PR square divided by 100 square. ஓகேவா? அப்போது அசல் வந்து இங்கே எவ்வளோ 5000, தனி வட்டி எவ்வளோ தனி வட்டி வீதம் வந்து 8. ஸோ 5000 cross 8 cross 8 divided by 100 cross 100. 100 மேலே இருக்க 00 கேன்சல் ஆயிரும். 50 100 கேன்சல் ஆனால் கீழே 2 வரும். 8/2 கேன்சல் பண்ணோம்னா 4 வரும். 4 cross 8 4 8 32. அவ்வளோதாங்க.